ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபுல் vlog-ஆக இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்க்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. ஸோ நேட்டிவ் பிளேஸ் தான். அக்கா வந்து வீடு புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நானே என் பையன் அப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் அம்மா எல்லாம் ஃபேமிலியாக போகிறோம். ஸோ இதோட ஃபுல் vlog-ஆக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது, நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். ஸோ அடுத்து எங்கே போகிறத பார்க்கலாம். இப்போ வந்து கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ பெருமையான வரவங்கள பழம்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால் அமௌண்ட் போட்டு வர்றமா நீ வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போனவுடனே பார்த்திங்கன்னா ஆப்பிள், அப்புறமா வந்து ப்ரொமோக்ரனேட்டு, கிரேப்ஸு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு அந்த மாதிரி வாங்கிட்டு அப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை மாதாவரம் பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ என்னால் வந்து அந்த பையெல்லாம் தூக்கிட்டு சத்தியமாக இறங்க முடியலங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. கையில் ஒரு குழந்த, ஒரு பக்கம் எங்களோட ட்ரெஸ்ஸு, ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ ஆனால் நான் இறங்கி பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்குங்குள்ளே கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்கள் பெரியமாவும் என் சிஸ்டர் நின்றுட்டு இருந்தாங்களா. ஸோ என் கையில் இருந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நானும் என் பையனும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ட்ராவலை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிட்டு அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பினோம். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் யூடியூப்பில் போடு அப்படின்னு சொல்லி என்னோடய கேமராமேனாக மாறிட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து நான் எந்த ஒரு ஊருக்கோ எந்த ஒரு பிளேஸ்க்கோ எங்கே போனாலும் இவங்க இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா எடுத்துருவாங்க. ஃபோட்டோ எடுக்கவோ எதுவாக இருந்தாலுமே அவள் தான் எனக்கு ஒரு பேக் போன் மாதிரி ஆகிடுவாள். பேர் வந்து வைஷ்ணவி சொல்ல விரும்புகிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா போனோடனே என் பையன் நிறைய ஸ்நாக்ஸ் கேட்டான். ஸோ அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். ஸோ நாங்கள் போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையா. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 4 to 5 hours கிட்ட ட்ராவல் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போன டைமிங் தான் ரொம்ப தப்பான டைமிங்கில் போயிட்டோம். ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து தானிப்பட்டி, தண்டராம்பட்டு அந்த ஊர் சைடு போகிற மக்களுக்கான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இங்கேருந்து 6:30க்கு பஸ் எடுத்தாங்களா, அங்கே போய் 11 to 11:30க்குலாம் வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ 11 o'clock போய் நின்றா பஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 to 3:30க்கு தான் பஸ் இருக்குன்னாங்களா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டோம். அப்புறமா ஒரு 5 hours எப்படி வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் மாமா என்ன சொன்னால், நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டாண்டிருந்து அங்கே வர்றதுக்கு 1.5 hours ட்ராவல் ஆகும். ஸோ 1 hour கொஞ்சம் டிராஃபிக்கே இல்லாமல் அந்தளவுக்கு வண்டி இல்லாதனால சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஸோ வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வந்து அவங்க அப்படியே உடனே பால் காசுனாங்க. ஸோ ரொம்ப பிரம்ம முகூர்த்தம் டைம் சொல்லிட்டு 2 to 2:30 சம்திங் அந்த டைமில் வந்து பால் காசுனாங்க. ஸோ இது வந்து எங்கள் அக்காவோட மாமனார், அவங்க வந்து மாமியார். அந்த பக்கம் இருக்கிறது வந்து குழந்தைய வச்சுருக்கிறது வந்து எங்கள் அக்கா பாரதி, அது வந்து எங்கள் மாமா. ஸோ இவங்க தான் வந்து வீடு பால் காசுனாங்களா. ஸோ அதுக்காக நாங்கள் காலையிலே போனோம். எங்கள் அக்கா வீடு சொந்தமாக நானே, எங்கள் பெரியம்மா, என் சிஸ்டர் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். வேறு யாருமே காணோம். ஏன்னா மற்றவங்களாம் வந்து காலையில் அப்புறம் மறுநாள் அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் வந்தாங்க. அண்ட் தென் போனோடனே பார்த்திங்களா போயிட்டு அவங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட சொன்னாங்க. ஸோ அங்கே போங்கள வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரே இருட்டு, ஒன்றுமே தெரியல. சரி அதனால் வந்துட்டு செம்ம தூக்கம். ஓமம் வளர்க்குறதுலாம் நான் பார்க்கவே இல்லை. போய் கம்முன்னு போய் அவங்களோட பழைய வீட்டில் போய் படுத்து நல்லா தூங்கிட்டு ஒரு 6 to 6:30க்கு எழுந்து வந்தேன். ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா பிரிஞ்சு சுட சுட போட்டிருந்தாங்களா, அதை சாப்பிட்டு வந்தேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸோ வீடியோ எடுக்கலாம், வீடை மட்டும் ஃபுல் வியூவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ரொம்பவே வீடு சூப்பராக ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி கட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராமம்லாம் சொல்லக்கூடாதுங்க, பெரிய தப்பு. சிட்டி மாதிரி இருக்குது நம்ம வில்லேஜ் சைடு. அப்போல்லாம் நான் ஊரில் இருக்கவங்கள படிக்கவங்கள கூரை வீடு, களிமணல் கட்டின வீடு பார்த்த காலம் போய் இன்றைக்கி எல்லா வீடுமே மெத்த வீடு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அப்படியே சென்னை சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் அப்பப்போ பால் பேக்கெட்டு வாங்கணும், கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மலையனூரில் போய் டின்னில் வந்து ஒரு 2 liters கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்ததுனால டீ காஃபி போட்டு கொடுக்கணும்ல. ஸோ அதனால் அண்ட் தென் மலையனூருக்கு வந்து அன்றைக்கி வந்து பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அண்ட் தென் நைட்டு உடனே கிளம்பிட்டோம். மறுநாள் கிளம்பிட்டோம். கறி விருந்து போட்டாங்க, செம்மையாக இருந்தது. ஸோ பஸ் பிடிச்சி போகிறோம். காலைல வந்தோம், பால் வாங்கிட்டு போவோம் மலையனூருக்கு. இப்போ 2வது வந்து ஊருக்கு போகலான்னு பஸ் ஏறி வந்திருக்கோம். ஸோ
இந்த கிளிப்பை வந்து காட்டுறேன் அப்படியே பேக் சைடில் பேக் யாருன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்பாங்க. இந்த போட்டு வர வீடியோ எடுக்கிறேன் யூடியூப் ஃபன் பண்ணக்கா. இல்லை தட்ஸ் அதெல்லாம் கிடையாது. என் சிஸ்டர். ஸோ எங்களோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தண்டு வெர்ஸ். இல்லை வேணாம், இவங்க வீடியோஸு ஹஸ்பண்ட் சேர்ந்து பிளாக் கப்புள் பிளாக்லாம் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல்லைக்கான் தட்டிடுங்க. அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வி ஆர் பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இது ஊர்லேருந்து வந்தோம் அன்றைக்கி நைட்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தேன் ஒரு சின்ன செக்கப்புக்காக. ஸோ போயிட்டு வரங்குள்ள மாத்திரை ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ வரங்குள்ள ரோட் சைடு ஹோட்டலில் இருந்துச்சு. அது சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது நெக்ஸ்ட்